1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவன் தகப்பன்னு நீ அக்செப்ட் பண்ணும்போது நீ அவருடைய அந்த தகப்பனுக்கு நீ பிறந்துடுற. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். அது எந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்படியானால் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவராக இருப்பீர்கள். எப்படி? நீங்கள் அவருக்கு பிறந்திருந்தால் கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிவீர்கள். சபைக்கோ தனிமனித உபதேசத்திற்கோ டாக்டரின்களுக்கோ அல்ல, கோட்பாடுகளுக்கோ அல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவார்கள். இந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்றது? மறுபடியும் வாசிங்க. பிறப்பிக்கப்பட்டவன், அவரால் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவினால் அவர்கள்தான் சகோதரர். அந்த மாம்ச சகோதரனிடத்தில் அன்பு கூறுதல் என்பது எதை நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டீர்களோ அதை அவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அறிவிக்கிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுதல். அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறுதல் என்பது கிறிஸ்துவுக்கு பிறந்த எவனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பான். உலகத்தில் இருக்க சகல ஜனங்களுக்கும் நித்தியத்தை அறிவிக்கிறவன். இது எல்லாம் உங்க இடத்துல இருக்குமானால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், மாம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல, பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் அந்த கார்னர்ஸ்டோன் அனுப்பியிருக்காரு. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம்? தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மிக அழகா பேசிட்டு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, அதாவது எனக்கு அதை கொடுத்தார் இதை கொடுத்தாருன்றது சாட்சி அல்ல, இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் ஆதி அப்போஸ்தலர் அறிவித்தார்களே, அப்படி அவருக்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அர்த்தம். அப்படி இல்லாமல் வேறொரு ஆவி உள்ளது. தேவாவி நல்லா சொன்ன. பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ள இருப்பது நிமித்தம் அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றாரு. அந்த வசனத்துக்கு விளக்கத்தை கொடுங்க. அந்த வசனம் இதுல பொருந்தும். பாவம் இல்லாத மனுஷனே இல்ல. அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருமே பாவம் செய்றோம். அதுக்கான அடையாள வசனம் எங்க இருக்குது? எனக்கு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனால் கேள்வி கேட்கிறவர்கள் வேதத்தில் தேட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு பைபிளை எடுத்து கையில வச்சுக்கங்க. பேசுற வார்த்தைகள் அது அதிமுக்கியம். எபிரேயர் நிருபம் 6 அதிகாரத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லி, இல்லையா? அப்படித்தான் நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? அப்படி மனம் திரும்பாட்டினா நீங்க மனம் திரும்பவே இல்லை என்றுதான் கர்த்தருடைய பார்வையில் இருக்குமே ஒழிய, நான் பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், இன்னொரு மதத்துல இருந்து நான் வந்துட்டேன், இன்னொரு சபையில இருந்து இந்த சபைக்கு வந்துட்டேன், இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு, அந்த சபையில இருந்து இந்த சபைக்கு, இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு போவது மனம் திரும்புதல் அல்ல.